அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம். ஒருத்தங்களால தீமையே செய்யாம இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வார பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும். பகவான் கிருஷ்ணரோட குழந்தை பருவத்துல இருந்தே அவருக்கு பணிவிடைகள் செஞ்சு தேரோட்டி பல்வேறு சேவைகளை புரிஞ்சவர் உத்தவர். இவரு அவரோட வாழ்நாள்ல அவருக்குன்னு நன்மைகளையோ வரங்களையோ கண்ணன் கிட்ட கேட்டதே கிடையாது. துவாபர யுகத்துல அவரோட அவதார பணியை முடிச்சிட்ட நிலையில உத்தவர் கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர், உத்தவரே, இந்த அவதாரத்துல பலர் என்கிட்ட பல வரங்களையும் நன்மைகளையும் பெற்றிருக்கிறாங்க. ஆனா நீங்க எதுவுமே கேட்டது கிடையாது. ஏதாவது கேளுங்க, தர்றேன். உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செஞ்சுட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட அவதார பணிய முடிக்க நினைக்கிறேன்னு சொன்னாரு. தனக்குன்னு எதையும் கேட்கலனாலும் சின்ன வயசுல இருந்தே கண்ணனோட செயல்களை கவனிச்சுட்டு வந்த உத்தவருக்கு சொல் ஒண்ணும் செயல் ஒண்ணுமா இருந்த கண்ணனோட லீலைகள் புரியாத புதிரா இருந்துச்சு. அதுக்கான காரண காரியங்களை உத்தவர் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாரு. பெருமானே, நீ வாழ சொன்ன வழி வேற, நீ வாழ்ந்து காட்டிய வழி வேற. நீ நடத்திய மகாபாரத நாடகத்துல நீ ஏத்துக்கிட்ட பாத்திரத்துல நீ புரிஞ்ச செயல்கள்ல எனக்கு புரியாத விஷயங்கள் பல இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணத்தை நான் அறியறதுக்கு ஆவலா இருக்கிறேன். நிறைவேத்துவியா அப்படின்னு உத்தவர் கேட்டாரு. உத்தவரே, அன்னைக்கு குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்காக நான் சொன்னது பகவத்கீதை. இன்னைக்கு உங்களுக்கு தர்ற பதில்கள் உத்தவ கீதை. அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் தந்தேன். தயக்கப்படாம கேளுங்க அப்படின்னு பரந்தாமன் சொன்னாரு. உத்தவர் கேட்க ஆரம்பிச்சாரு. கண்ணா, முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் வேணும். உண்மையான நண்பன் யார் அப்படின்னு கேட்டாரு. நண்பனுக்கு ஏற்பட்ட துயரத்தை தீர்க்கிறதுக்கு உடனே அழைப்பு இல்லாமலே வந்து உதவி செய்யறவன் தான் உற்ற நண்பன் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. கிருஷ்ணா, நீ பாண்டவர்களுக்கு உற்ற நண்பன். உன்னை அவங்க ஆபத் பாந்தவனாக பரிபூரணமா நம்பினாங்க. நடக்கிறத மட்டும் இல்ல, நடக்க போறதையும் நல்லா அறிஞ்ச ஞானி நீ. உற்ற நண்பன் யாருங்கிறதுக்கு நீ கொடுத்த விளக்கத்தின் படி பார்த்தா தர்மா வேணா இந்த சூதாட்டம் அப்படின்னு தடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி செய்யல? போகட்டும், விளையாட ஆரம்பிச்சதும் தர்மன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செஞ்சு வஞ்சகர்களுக்கு நீதி புகட்டி இருக்கலாம்ல. அதையும் நீ செய்யல. தர்மன் செல்வத்தை இழந்தான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். சூதாடியதற்கு தண்டனையா அதோட அவனை விட்டுருக்கலாம். தம்பிகள் அவன் பணையம் வச்ச போதாச்சு நீ சபைக்குள்ள நுழைஞ்சு தடுத்திருக்கலாம். அதையும் நீ செய்யல. திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள், அவளை பணையம் வச்சு ஆடு, இழந்ததை எல்லாத்தையும் திருப்பி தர்றேன்னு சவால் விட்டான் துரியோதனன். அப்போவாச்சும் நீ உன்னோட தெய்வீக சக்தினால அந்த பொய்யான பகடைக்காய்களை தர்மனுக்கு சாதகமா விழும்படி செஞ்சிருக்கலாம். அதையும் செய்யல. மாறா, திரௌபதியோட மானம் பறிபோகிற நிலைமை ஏற்படும் போதுதான் நீ துகில கொடுத்த திரௌபதியோட மானத்தை காத்தேன்னு மார் தட்டிக்கிற. மாற்றான் ஒருவன் குலமகள் சிகைய பிடிச்சு இழுத்துட்டு வந்து சூதர் சபையில பலர் முன்னாடி அவளோட ஆடைகள்ல கை வச்சதுக்கு அப்புறமா எஞ்சிய மானம் என்ன இருக்குது? எதன நீ காத்தேன்னு நீ பெருமைப்பட்டுக்கிற? ஆபத்துல உதவுறவன் தான் ஆபத் பாந்தவன். இந்த நிலையில உதவாத நீயா ஆபத் பாந்தவன்? நீ செய்தது தர்மமா அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டாரு உத்தவர். இது உத்தவரோட உள்ள குமுறல் மட்டும் இல்ல, மகாபாரதத்தை படிச்சுட்டு நம்ம எல்லாருமே கேக்குற கேள்விகளே இது. பகவான் சிரிச்சாரு. உத்தவரே, விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேணுங்கிறது உலக தர்ம நியதி. துரியோதனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்ல, அதனாலதான் தர்மன் தோற்றான் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. உத்தவர் ஏதும் புரியாது திகச்சு நிற்க கண்ணன் தொடர்ந்தாரு. துரியோதனுக்கு சூதாட தெரியாது, ஆனா பணயம் வைக்கிறதுக்கு அவன் கிட்ட பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்துச்சு. பணயம் நான் வைக்கிறேன், என் மாமா சகுனி பகடைய உருட்டி சூதாடுவாரு அப்படின்னு துரியோதனன் சொன்னாரு. அது விவேகம். தர்மனுக்கு அது போலவே விவேகத்தோட செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன், ஆனா என்னோட சார்பா என்னோட மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணர் பகடைக்காய உருட்டுவாரு அப்படின்னு சொல்லிருக்கலாமே. சகுனியும் நானும் சூதாடி இருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க? நான் கேக்குற எண்ணிக்கைகளை சகுனியால பகடைக்காயில இருந்து போடத்தான் முடியுமா? அல்லது அவன் கேக்குற எண்ணிக்கைகளை என்னாலதான் போட முடியாதா? போகட்டும்,
தர்மன் என்ன ஆட்டத்துல சேர்த்துக்கிறதுக்கு மறந்துட்டாங்கிறத மன்னிச்சிடலாம். ஆனா அவன் விவேகம் இல்லாம மற்றொரு மாபெரும் தவறையும் செஞ்சான். ஐயோ, விதிவசத்தால சூதாட ஒப்புக்கொண்டேனே. ஆனா இந்த விஷயம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும் தெரியவே கூடாது. கடவுளே, அவன் மட்டும் சூதாடுறதுக்கு மண்டபத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். என மண்டபத்துக்கு வர முடியாத அளவு அவனே கட்டி போட்டுட்டான். நான் அங்க வரக்கூடாதுன்னு என்கிட்டயே வேண்டிக்கிட்டான். யாராவது தன்னுடைய பிரார்த்தனையால என்ன கூப்பிட மாட்டாங்களான்னு மண்டபத்துக்கு வெளியே காத்து நின்னுட்டு இருந்த பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வச்சு இழந்த போது அவங்களும் துரியோதனை திட்டிக்கிட்டும் தங்களோட கதியை நினைச்சு நொந்துகிட்டும் இருந்தாங்களோ தவிர என்ன கூப்பிட மறந்துட்டாங்களே. அண்ணன் ஆணைய நிறைவேற்ற துச்சாதனன் போய் திரௌபதியோட சிகைய பிடிச்ச போது அவளாவது என்ன கூப்பிட்டாளா? இல்ல, அவளும் அவளோட பலத்தையே நம்பி சபையில வந்து வாதங்கள் செஞ்சிட்டு இருந்தாளோ ஒழிய என்ன கூப்பிடல. நல்ல வேளை துச்சாதனன் துகிலுரித்த போதாச்சு தன்னோட பலத்தினால போராடாம ஹரிஹரி அபயம் கிருஷ்ணா அபயம்னு குரல் கொடுத்தா பாஞ்சாலி. அவளுடைய மானத்தை காப்பாத்த அப்போதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அழைச்சதும் போன அவளோட மானத்தை காக்க வழி செஞ்ச. இந்த சம்பவத்துல என் மேல என்ன தவறு அப்படின்னு பதில் அளிச்சாரு கிருஷ்ணர். அருமையான விளக்கம் கண்ணா, அசந்துட்டேன். ஆனாலும் ஏமாறல. உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு உத்தவர் கேட்டாரு. கேள் அப்படின்னு கண்ணன் சொன்னாரு. அப்படியானா கூப்பிட்டாதான் நீ வருவியா? நீயாவே நீதியை நிலைநாட்டுறதுக்கு ஆபத்துல இருக்கிற அடியவர்களுக்கு உதவ வரமாட்டியா அப்படின்னு கேட்டாரு உத்தவர். கண்ணன் புன்னகை செஞ்சாரு. உத்தவா, மனித வாழ்க்கை அவரவரோட கர்ம வினைப்படி அமையுது. நான் அதை நடத்துறதும் கிடையாது, அதுல குறுக்கிடுறதும் கிடையாது. நான் வெறும் சாட்சி பூதம். நடக்கிற எல்லாத்தையும் பக்கத்துல நின்னுட்டு பாக்குறவன். அதுதான் தெய்வ தர்மம் அப்படின்னு சொன்னாரு. நல்லா இருக்குது கிருஷ்ணா. அப்படியானா நீ பக்கத்துல நின்னு நாங்க செய்யற தீமைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்ப. நாங்க தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து பாவங்களை குவிச்சு துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேணும், அப்படித்தானே அப்படின்னு உத்தவர் கேட்டாரு. உத்தவரே, நான் சொன்ன வாசகங்களோட உட்பொருளை நல்லா நீங்க உணர்ந்து பாருங்க. நான் சாட்சி பூதமா உங்களுக்கு பக்கத்துல நிக்கிறத நீங்க உணரும் போது உங்களால தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமா செய்ய முடியாது. அதை நீங்க மறந்துடும் போதுதான் எனக்கு தெரியாம செயல்களை செஞ்சிடலான்னு நீங்க நினைக்கிறீங்க. பாதிப்புக்கு உள்ளாகிற சம்பவங்கள் நிகழ்றதும் அப்போதான். எனக்கு தெரியாம சூதாடலான்னு தருமன் நினைச்சானே, அதுதான் அவனோட அஞ்ஞானம். நான் சாட்சி பூதமா எப்பவும் எல்லாரோடையும் இருக்கிறவங்கிறத தர்மன் உணர்ந்திருந்தா இந்த சூதாட நிகழ்ச்சி வேறு விதமா முடிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டாரு. உத்தவர் வாயடைச்சு பக்தி பரவசத்துல ஆழ்ந்தாரு. ஆஹா, எத்தனை ஆழமான தத்துவம், எத்தனை உயர்ந்த சத்தியம். பகவான பூஜிக்கிறதும் பிரார்த்தனை செய்யறதும் அவரை உதவிக்கு அழைக்கிற ஒரு உணர்வு தானே. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரும்போது கடவுள் சாட்சி பூதமா பக்கத்திலேயே நிக்கிறத நம்ம எப்படி உணராம இருக்க முடியும்? அதனை மறந்துட்டு எப்படி நம்மளால செயலாற்ற முடியும்? இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதை முழுசலையும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு. கண்ணன் அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தி வழி நடத்திருக்காரோ தவிர அர்ஜுனனோட இடத்துல தானே நின்னு அவனுக்காக போராடல. நம்மளும் இத புரிஞ்சுக்கிட்டு கடவுள் நம்மளுக்கு பக்கத்திலேயே சாட்சி பூதமா இருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்தோனா கண்டிப்பா நன்மைகளை மட்டும்தான் நம்மளாலையும் செய்ய முடியும். இப்படி சாட்சி பூதமா இருக்கிற இறைத்தன்மைய ஒவ்வொருத்தராலையும் அடைய முடியும்னு தத்துவ ஞானி ஓஷோ சொல்றாரு. அதற்கான வழியையும் அவரு சொல்றாரு. சாட்சி பூதமா இருக்கிற தன்மைய விழிப்புணர்வை நம்ம அதிகரிச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன பயிற்சியை அவரு செஞ்சு பார்க்க சொல்றாரு. எப்பவுமே நம்ம எதை செஞ்சாலும் நம்மளே நமக்குள்ள நான் இதை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிடணும், வெளியே சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நான் இப்போ இந்த சாப்பாட்டுல இந்த சுவைய உணர்றேன், இப்போ நான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், நான் வலது காலை எடுத்து வச்சு இப்ப இடது காலை எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்கேன், நான் இப்போ நேத்து நடந்த இந்த சம்பவத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வர ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம சாட்சிபூதமா இருக்கிற தன்மையை உயர்த்தி இறைத்தன்மைக்கு பக்கத்துல நம்மளாலையும் போக முடியும். இந்த நிலையில நம்மளால மத்தவங்களுக்கோ நமக்கோ தீமைகளையும் செய்ய முடியாது. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா
டீபாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இது டீபாட் கதை.